தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பாஜக கொள்கைகளை நிறைவேற்றும் வகையில் விஜய் அரசு செயல்பட்டு வருவதாக திமுக மாணவரணி செயலாளர் வீரமணி ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி மாணவர்களின் அடையாள அட்டையில் சாதி விவரங்கள் இடம்பெற்றிருக்கும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் கூறியதற்கு கண்டனம் தெரிவித்தார். இடம்பெற்றிருக்கும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் கூறியதற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். தாவேகவினர் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதை கண்டிக்க முதல்வருக்கு எந்த துப்பும் இல்லை என்று விமர்சித்தார். செய்தியாளர் சந்திப்பின் போது மாணவரணி மாநில துணை செயலாளர்கள் கோவை கோகுல், சேலம் சுரேஷ், மாவட்ட அமைப்பாளர்கள் தனசேகர், கிருபாகரன், பேச்சாளர் கவிஞர் இளையகோபால் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஒன்றிய பாசிச பாஜகவின் கொள்கைகளை நிறைவேற்றி வருகின்ற ஆட்சியாளராக தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் செயல்பட்டு வருகின்றார். அதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கும் வகையில் மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஸ்கூல் ஐடி கார்டில் இனி சாதி பெயரும் குறிப்பிடப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமே அல்ல. ஸ்கூலில் நம்ம கையில் கயிறு கட்டுறதவே கூடாது அப்படின்னு எதிர்த்து வந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தற்பொழுது இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு தாவேகா அரசு சொல்லியிருக்கிறது மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடியது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.